உங்க எதிரி உங்கள பார்த்து நக்கலா சிரிக்கிறானா? நீங்க ஒரு சூப்பர் ஐடியா சொன்னா அத மட்டம் தட்டி பேசுறானா? இல்ல நீங்க பேசும்போது மதிக்காம குறுக்கே பேசி உங்கள அசிங்கப்படுத்துறானா? இவனை எப்படி மடக்கலான்னு யோசிச்சே ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம ரத்தம் கொதிக்க காத்துட்டு இருக்கீங்களா? நில்லுங்க. அந்த தெரு நாய்களுக்காக உங்க ரத்தத்த வீணாக்காதீங்க. ஏன்னா சாதாரண ஆளுங்க தான் உணர்ச்சி வசப்பட்டு கத்துவாங்க. ஆனா புத்திசாலி ராஜாக்கள் வியூகம் அமைப்பாங்க. இன்னைக்கு உங்க எதிரிய பைத்தியம் பிடிக்க வைக்க போற சுவாமி விவேகானந்தரோட 10 அணு ஆயுதங்களை நாம திறக்க போறோம். ஒரு சின்ன எச்சரிக்கை. இந்த வீடியோவை பாதியிலேயே நிறுத்திட்டு போறவங்க வாழ்க்கை முழுக்க எதிரிகள் கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த லிஸ்ட்ல வர்ற 10வது தந்திரம் தான் இந்த மொத்த யுத்தத்தையும் முடிக்க போற ட்ரம்ப் கார்டு. அது இல்லாம முதல் 9 மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க தான் வெக்கப்பட்டு நிக்கணும். தயாரா? அந்த ரகசிய வியூகத்தை பார்ப்போம். தந்திரம் 1. மௌனம் எனும் பிரம்மாஸ்திரம். விவேகானந்தர் ஒரு சூப்பர் விஷயம் சொல்றாரு. நாய்கள் குறைக்கும், ஆனால் யானைகள் மௌனமா நடந்து போகும். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கூட்டத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க எதிரி குறுக்கிடுறான், உங்களை கிண்டல் பண்றான், சம்பந்தமே இல்லாம உங்க மேல பழி போடுறான். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதாரணமா எல்லாரும் பண்றதுதான். உடனே கத்தி பதில் சொல்லுவீங்க, திட்டுவீங்க, நீங்க சொல்றதுதான் சரின்னு நிரூபிக்க போராடுவீங்க. ஆனா இதுதான் உங்களோட முதல் தப்பு. இதுதான் உங்களோட தோல்வி. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, அமைதியா இருங்க. மௌனம்னா அது பயம் கிடையாது. அது தீர்மானம் கிடையாது. மௌனம்னா என்ன தெரியுமா? நீ பேசுறதுக்கு நான் பதில் சொல்ற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆளே இல்ல அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் அறிவிப்பு. அடுத்த முறை உங்க எதிரின் உங்களை திட்டும்போது அப்படியே பேச்சை நிறுத்துங்க. அவன் கண்ணை ஒரு நொடி பாவமா பாருங்க. ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. சும்மா ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்புறம் அவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். அவன் மூளை குழம்ப ஆரம்பிக்கும். ஏன்டா இவன் பதிலே சொல்லல? உள்ளுக்குள்ள என்ன பிளான் பண்றா? ஒருவேளை எனக்கு தெரியாம ஏதாவது பெருசா செய்ய போறானா? அப்படின்னு 1000 யோசனை அவனுக்குள்ள ஓடும். அந்த எரிச்சல் அவனை உள்ளுக்குள்ளேயே அரிக்கும். நீங்க ஒரு வார்த்தை பேசாம, ஒரு விரல கூட அசைக்காம அவனை தோக்கடிச்சிட்டீங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. பேசாதவன் தான் ஜெயிப்பான். அந்த ரகசியத்தை இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க. தந்திரம் 2. பாராட்டு எனும் விஷம். விவேகானந்தர் அடுத்து சொல்ற விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்றாரு, எதிரிய நேசி, அவன் மேல கருணை காட்டு, அவன் செய்யற தப்ப ரசி. என்னடா இது, எதிரிய நேசிக்கணுமா? இது என்ன அஹிம்சையான்னு கேக்குறீங்களா? இல்ல நண்பா, இது சுத்தமான யுத்த தந்திரம். வார் ஸ்ட்ராட்டஜி. நல்லா கவனிங்க. உங்க எதிரி உங்களை பத்தி ஒரு பொய்ய பரப்புறான். உங்களை கெட்டவனா காட்ட நினைக்கிறான். நீங்க அவனை திட்டி அடிக்க போறீங்கன்னு வைப்போம். அவனுக்கு அதுதான் வேணும். அவன் உங்க கோபத்தை எதிர்பார்த்து தான் நிக்கிறான். அப்பதான் அவன் தன்னை ஒரு ஹீரோவா காட்டிக்க முடியும். ஆனா விவேகானந்தர் சொல்லி கொடுத்த தலைகீழ் யோசனை இதுதான். நீங்க அவனை பாராட்டுங்க. இந்த அக்கெல்லாம் இல்லாம ரொம்ப சீரியஸா எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. என்னென்ன உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, உங்க பேச்சு அப்படியே தீப்பொறி பறக்குது அப்படின்னு ஒரு போரு போடுங்க. அவன் திகைச்சு போய் நிப்பான். நீங்க பாராட்டும் போது அவனோட ஹீரோ பிம்பம் உடைஞ்சு அவன் ஒரு கோமாளியா மாறிடுவான். நீங்க அவனை விட ஒரு படி மேல இருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறும் போது தானே நாம நம்மளோட 3வது தந்திரத்தை இறக்கணும். தந்திரம் 4. அலட்சியம் எனும் வேதனை. த பெயின் ஆஃப் ignorance. விவேகானந்தரோட ஆகச் சிறந்த ஆயுதம் இதுதான். அவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த தண்டனை அவனை சுத்தமா கண்டுக்காம விடுறதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க எதிரி உங்களை திட்டுறான். நீங்க பதில் சொல்லல. மாறாக பாராட்டுறீங்க. ஆனா இப்போ இன்னும் ஒரு படி மேல போகணும். அவன் முன்னாடி நிக்கும்போது அங்க ஒரு ஆளே இல்லாத மாதிரி நீங்க நடந்துக்கணும். அவன் என்ன பேசுறான்? காதுல வாங்காதீங்க. அவன் என்ன கேட்கிறான்? பதில் சொல்லாதீங்க. அவன் முன்னாடி நிக்கும்போது உங்க கண்கள் அவனை தாண்டி வேற எங்கேயோ பார்க்கட்டும். இது ரொம்ப கொடுமையான தந்திரம். ஏன்னா மனுஷனோட ஈகோ இதை தாங்கவே தாங்காது. புறக்கணிப்பு அப்படிங்கிறது சாவை காட்டிலும் கொடுமையானது. நீ இந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல அப்படிங்கிற உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையான அறிவிப்பு தான் அவனோட அழிவுக்கே ஆரம்பம். அடுத்து தந்திரம் 5. நேரம் எனும் காத்திருப்பு. தி பவர் ஆஃப் வெயிட்டிங். சுவாமி விவேகானந்தர் சில சமயம் மணிக்கணக்கில் அமைதியா இருப்பாராம். அதை பார்த்து அவரோட சீடர்களே பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த மௌனத்துக்குள்ள 1000 சிங்கங்களோட கர்ஜனை இருக்கும். நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுனா உடனே பதில் சொல்லணும்.
அதிகமாக அவர்களின் கவனத்தை பெற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் கூறுகிறார், உன்னை மதிக்காதவர்களிடம் அதிகமாக முதலீடு செய்வது ஓட்டை உள்ள பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுவது போன்றது. எவ்வளவு ஊற்றினாலும் அது நிரம்பாது. எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் சிலரின் மனம் மாறாது. ஒரு உண்மையை புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைவராலும் நீ விரும்பப்பட முடியாது. அனைவராலும் நீ மதிக்கப்படவும் முடியாது. இது கடினமான உண்மை. ஆனால் இதை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். பலர் தங்கள் வாழ்க்கையின் பாதி நேரத்தை மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடுவதிலேயே செலவழிக்கிறார்கள். அவர் என்ன நினைப்பார்? அவள் என்ன சொல்வாள்? அவர்கள் என்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற பயத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுதந்திரம் எப்போது கிடைக்கிறது தெரியுமா? யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ முடிவு செய்யும் போது. ஒரு கழுகு வானத்தில் 1000 அடி உயரத்தில் பறக்கிறது. கீழே இருக்கும் காகங்கள் அதை பார்த்து கத்தலாம், அதை விமர்சிக்கலாம், அதை தொந்தரவு செய்யலாம். ஆனால் கழுகு அவர்களிடம் சண்டையிடுவதில்லை. அது இன்னும் உயரமாக பறக்கிறது. ஏனெனில் அது தனது இலக்கை அறிவது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் சிலர் உன்னை குறை கூறுவார்கள். சிலர் உன்னை மதிக்க மாட்டார்கள். சிலர் உன்னை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வார்கள். அவர்களுடன் போராடுவதில் உன் நேரத்தை வீணாக்காதே. உயரமாக வளர்வதில் உன் நேரத்தை செலவு செய். சாணக்கியர் ஒரு இடத்தில் கூறுகிறார், உன் மதிப்பை அறியாதவர்களிடமிருந்து விலகுவது இழப்பு அல்ல, அது ஒரு முதலீடு. இந்த வார்த்தையின் ஆழம் பலருக்கு புரிவதில்லை. ஒரு விவசாயி களைகளை பிடுங்கி எறிவான். ஏன்? அவை பயனற்றவை என்பதற்காக அல்ல. அவை நல்ல பயிரின் வளர்ச்சியை தடுக்கின்றன என்பதற்காக. அதுபோல உன் வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் இருக்கலாம். அவர்கள் தீயவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் உன் மன அமைதியை அழிக்கலாம். உன் தன்னம்பிக்கையை குறைக்கலாம். உன் கனவுகளை கேலி செய்யலாம். உன் வளர்ச்சியை தடுக்கலாம். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகுவது தவறு அல்ல. அது உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு. நினைவில் வைத்துக்கொள். எல்லோருக்கும் நீ நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. பலர் இந்த தவறை செய்கிறார்கள். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்து தங்களையே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்து தங்கள் சந்தோஷத்தை இழக்கிறார்கள். அனைவரும் தங்களை விரும்ப வேண்டும் என்று நினைத்து தங்கள் உண்மையான குணத்தை மறைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அனைவருக்கும் பிடித்த மனிதன் பெரும்பாலும் யாருக்கும் மதிப்பில்லாத மனிதனாக மாறிவிடுகிறான். சாணக்கியர் கூறுகிறார், அளவுக்கு அதிகமான கிடைக்கும் தன்மை மதிப்பை குறைக்கிறது. இது மனித மனதின் இயல்பு. ஒரு பொருள் அரிதாக கிடைத்தால் அதன் மதிப்பு அதிகமாக இருக்கும். எளிதாக கிடைத்தால் அதன் மதிப்பு குறையும். அதே விதி மனித உறவுகளுக்கும் பொருந்தும். நீ எப்போதும் கிடைக்கக்கூடியவனாக இருந்தால் உன் நேரத்தின் மதிப்பு குறையும். நீ எப்போதும் சம்மதிப்பவனாக இருந்தால் உன் கருத்தின் மதிப்பு குறையும். நீ எப்போதும் மன்னிப்பவனாக இருந்தால் உன் உணர்வுகளின் மதிப்பு குறையும். அதனால்தான் சில நேரங்களில் அமைதியாக விலகி நிற்பது அவசியம். இது பழிவாங்குவதற்காக அல்ல, உன் மதிப்பை பாதுகாப்பதற்காக, உன் மன அமைதியை காப்பாற்றுவதற்காக, உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக. பலர் ஒரு தவறான நம்பிக்கையில் வாழ்கிறார்கள். நான் இன்னும் கொஞ்சம் நல்லவனாக இருந்தால் அவர்கள் என்னை மதிப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, மதிப்பு என்பது அன்பின் அளவால் கிடைப்பதில்லை. அது எல்லைகளால் கிடைக்கிறது. நீ எதை ஏற்றுக்கொள்வாய், எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்பதை உலகம் தெரிந்து கொள்ளும்போதுதான் உன் மதிப்பு உருவாகிறது. ஒரு கதவை எல்லோரும் காலால் தள்ளி திறக்கலாம். ஆனால் ஒரு பூட்டிய பெட்டகத்தை யாரும் எளிதாக திறக்க முடியாது. ஏன்? அதன் மதிப்பு அதிகம். அதுபோல உன் வாழ்க்கைக்கும் எல்லைகள் தேவை. யார் வேண்டுமானாலும் வந்து உன்னை காயப்படுத்திவிட்டு போகக்கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் நேரத்தை வீணாக்கக்கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் மனதை பயன்படுத்தக்கூடாது. உன்னை மதிக்காதவர்களை புறக்கணிப்பது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அல்ல, அது உனக்கு சுதந்திரம் கொடுப்பதற்காக. ஏனெனில் அவர்கள் பற்றி யோசிப்பதில் செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் கனவுகளிடமிருந்து உன்னை தூரமாக்குகிறது. உன் எதிர்காலத்தை கட்டி எழுப்ப வேண்டிய நேரத்தை அவர்கள் திருடிக் கொள்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் திரும்பி வரலாம். உன் மதிப்பை உணரலாம். உன்னிடம் மன்னிப்பு கேட்கலாம். அல்லது ஒருபோதும் திரும்பி வராமல் இருக்கலாம். ஆனால் அது முக்கியமல்ல. ஏனெனில் உண்மையான வெற்றி அவர்கள் திரும்பி வருவதில் இல்லை. அவர்கள் திரும்பி வந்தாலும் வராவிட்டாலும் நீ முன்னேறியிருப்பதில்தான் இருக்கிறது. சாணக்கியர் சொல்வது மிகவும் எளிமையானது. உன் வாழ்க்கையின் மையமாக உன்னை வைத்துக்கொள். மற்றவர்களின் அங்கீகாரத்தை அல்ல, மற்றவர்களின் பாராட்டுகளை அல்ல, மற்றவர்களின் கவனத்தை அல்ல. உன் வளர்ச்சியை, உன் இலக்கை, உன் முன்னேற்றத்தை மையமாக வை. அப்போது உன்னை மதிக்காதவர்கள் உன் வாழ்க்கையில் முக்கியமற்றவர்களாக மாறிவிடுவார்கள். இன்று உன்னை அலட்சியம் செய்பவர்கள் நாளை உன் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படலாம். இன்று உன்னை சாதாரணமாக பார்க்கிறவர்கள் நாளை உன்னிடம் ஆலோசனை கேட்கலாம். இன்று உன்னை புறக்கணிக்கிறவர்கள் நாளை உன் அருகில் இருக்க விரும்பலாம். ஆனால் அந்த நாளுக்காக காத்திருக்காதே. உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பி. உன் திறமையை வளர்க்க ஆரம்பி.
ஏனெனில் உலகத்தின் மிகப்பெரிய பழிவாங்கல் கோபம் அல்ல, சண்டை அல்ல, வெறுப்பு அல்ல. உன்னை மதிக்காதவர்களின் நினைவுகளில் சிக்கிக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று முன்னேறுவதுதான். உன்னை மதிக்காதவர்களை புறக்கணி என்று சாணக்கியர் கூறியதன் பின்னால் இன்னொரு ஆழமான காரணம் இருக்கிறது. பலர் நினைப்பது போல இது வெறும் சுயமரியாதை பற்றிய விஷயம் மட்டுமல்ல. இது உன் வாழ்க்கையின் ஆற்றலை பாதுகாப்பது பற்றிய விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு மன ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை எங்கு செலவிடுகிறாயோ அங்கேயே உன் வாழ்க்கை வளர்கிறது அல்லது அழிகிறது. ஒரு விவசாயி தமது விதைகளை வளமான நிலத்தில் விதைத்தால் நல்ல அறுவடை கிடைக்கும். அதே விதைகளை பாறை மீது வீசினால் எதுவும் முளைக்காது. அதுபோல உன் அன்பு, உன் நேரம், உன் கவனம், உன் முயற்சி ஆகியவை விதைகளை போன்றவை. அவற்றை சரியான மனிதர்களிடம் செலவிட்டால் உன் வாழ்க்கை மலரும். தவறான மனிதர்களிடம் செலவிட்டால் உன் மனம் மட்டும் சோர்ந்து போகும். பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவர்களை மதிக்காதவர்களுக்காக அவர்கள் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கிறார்கள். அந்த மனிதன் ஏன் அப்படி பேசினார்? அந்த பெண் ஏன் என்னை புறக்கணித்தாள்? நான் என்ன தவறு செய்தேன்? இன்னும் என்ன செய்திருந்தால் அவர்கள் என்னை மதித்திருப்பார்கள் என்று தினமும் யோசிக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் கூறுகிறார், ஒரு முட்டாளின் அங்கீகாரத்தை பெற முயற்சிப்பது அறிவாளியின் நேர விரயம். ஏனெனில் உன்னை மதிக்க விருப்பமில்லாத ஒருவரிடமிருந்த மதிப்பை பெற முடியாது. அது உன் திறமையின் குறை அல்ல, அது அவர்களின் மனநிலையின் குறை. ஒரு கண்ணாடி முன் நீ நின்றால் உன் உருவம் தெளிவாக தெரியும். ஆனால் உடைந்த கண்ணாடி முன் நின்றால் உன் உருவம் சிதைந்து தெரியும். அதற்காக உன் முகம் தவறானது ஆகிவிடுமா? இல்லை, கண்ணாடிதான் உடைந்திருக்கிறது. அதுபோல சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். சிலர் உன் நல்ல மனதை பலவீனம் என்று நினைப்பார்கள். சிலர் உன் அமைதியை பயம் என்று நினைப்பார்கள். சிலர் உன் அன்பை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்காக உன் குணம் தவறானது ஆகிவிடாது. அவர்கள் பார்க்கும் பார்வைதான் தவறானது. சாணக்கியர் சொல்வது என்னவென்றால், எல்லோருக்கும் உன்னை விளக்கிக் கொண்டே இருக்க வேண்டாம். ஏனெனில் உன்னை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை. உன்னை தவறாக நினைக்க முடிவு செய்தவர்களுக்கு விளக்கம் பயனில்லை. இந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் பாதி சுமை குறைந்துவிடும். இன்று பலர் சோர்வாக இருப்பதற்கான காரணம் வேலை அதிகம் என்பதல்ல, தேவையில்லாத மனிதர்களிடம் தங்களை நிரூபிக்க முயற்சி செய்வதுதான். ஒரு சிங்கம் காட்டில் நடக்கும்போது ஒவ்வொரு நாயும் குறைக்கும். சிங்கம் ஒவ்வொரு நாயிடமும் சென்று சண்டை போட்டால் அது ஒருபோதும் தமது இலக்கை அடைய முடியாது. அது தமது பாதையில் நடக்கிறது, ஏனெனில் அது தமது மதிப்பை அழிவது. அதுபோல நீயும் உன் வாழ்க்கையில் சிலரை புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எல்லோரையும் திருத்த வேண்டிய அவசியமில்லை. எல்லோரையும் உன் பக்கம் கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. மனித வாழ்க்கையின் ஒரு விசித்திரமான உண்மை என்னவென்றால், நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் வரை உலகம் உன்னை மதிக்காது. நீ உன் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள். நீ உன் உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள். நீ உன் வாழ்க்கைக்கு எல்லைகளை வைக்கவில்லை என்றால் யாரும் உன்னை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் சாணக்கியர் முதலில் உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள் என்று கூறுகிறார். சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோதிக்கும். நீ மிகவும் அன்பு காட்டிய மனிதனே உன்னை காயப்படுத்தலாம். நீ அதிகமாக நம்பிய மனிதனே உன்னை ஏமாற்றலாம். நீ மிகவும் மதித்த மனிதனே உன்னை அவமதிக்கலாம். அந்த நேரத்தில் கோபப்படுவது இயல்பு, மனம் உடைவதும் இயல்பு. ஆனால் அங்கேயே நிற்கக்கூடாது. அந்த வலியை ஒரு பாடமாக மாற்ற வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு அவமதிப்பும் ஒரு எல்லையை உருவாக்குகிறது. ஒவ்வொரு இழப்பும் ஒரு புதிய வலிமையை தருகிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் புரியும், உன்னை மதிக்காதவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு அல்ல. அவர்கள் மூலம் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் உன் மிகப்பெரிய சொத்து. ஏனெனில் அந்த அனுபவங்களுக்கு பிறகுதான் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும், யாருடன் பயணிக்க வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்கிறாய். சாணக்கியர் கூறுகிறார், அறிவாளி மனிதன் அனைவரையும் நேசிக்கலாம், ஆனால் அனைவரையும் நம்ப மாட்டான். இந்த வாக்கியம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனெனில் நல்ல மனம் இருப்பது வேறு, அப்பாவியாக இருப்பது வேறு. பலர் இந்த இரண்டையும் குழப்பிக் கொள்கிறார்கள். நல்லவனாக இரு, ஆனால் உன்னை பயன்படுத்த அனுமதிக்காதே. அன்பாக இரு, ஆனால் உன்னை அவமதிக்க அனுமதிக்காதே. உதவி செய், ஆனால் உன் வாழ்க்கையை தியானம் செய்யாதே. நீ கவனித்திருக்கலாம், ஒரு மரத்தின் மீது கல் எறிவது பழமுள்ள மரத்திற்குத்தான். யாரும் காய்ந்த மரத்தின் மீது கல் எறிவதில்லை. அதுபோல உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விமர்சிக்கிறார்கள் என்றால், சிலர் உன்னை பொறாமைப்படுகிறார்கள் என்றால், சிலர் உன்னை மதிக்க மறுக்கிறார்கள் என்றால், அதற்கு காரணம் உன்னிடம் ஏதோ மதிப்பு இருக்கிறது என்பதுதான். இல்லை என்றால் அவர்கள் உன்னை கவனிக்கவே மாட்டார்கள். அதனால் இனிமேல் ஒரு முடிவேடு. உன்னை மதிக்காதவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக உன்னை மதிக்கும் மனிதர்களுடன் நேரத்தை செலவு விரும்பும் மனிதர்களை அருகில் வைத்துக்கொள். ஏனெனில் வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதை உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக வீணாக்காதே.
ஒரு நாள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியக்கலாம். உன்னை அலட்சியம் செய்தவர்கள் உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படலாம். உன்னை மதிக்காதவர்கள் உன் மதிப்பை உணரலாம். ஆனால் அந்த நாள் வருமா வராதா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது என்னவென்றால், அவர்கள் என்ன செய்தாலும் உன் பாதையை விட்டு நீ விலகாமல் இருப்பதுதான். நினைவில் வைத்துக்கொள், உன் வாழ்க்கையின் தரம் உன்னை சுற்றியிருக்கும் மனிதர்களின் தரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் உன்னை கீழே இழுப்பவர்களிடமிருந்து விலகு. உன்னை பயன்படுத்துபவர்களிடமிருந்து விலகு. உன்னை மதிக்காதவர்களிடமிருந்து விலகு. அது அகங்காரம் அல்ல, அது அறிவு. அது வெறுப்பு அல்ல, அது சுயமரியாதை. அது பழிவாங்கல் அல்ல, அது உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு முடிவு. உன்னை மதிக்காதவர்களுக்கு சிறந்த பதில் வார்த்தைகள் அல்ல, உன் முன்னேற்றம், உன் அமைதி, உன் வெற்றி, உன் மாற்றம். ஒரு நாள் அவர்கள் திரும்பி பார்க்கும்போது நீ இன்னும் அவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருக்கவில்லை. உன் கனவுகளை நனவாக்கி, உன் வாழ்க்கையை உயர்த்தி, உன் மதிப்பை நீயே உருவாக்கி நிற்பாய். அப்போது அவர்களுக்கு புரியும், அவர்கள் புறக்கணித்த மனிதன் சாதாரணமானவன் அல்ல என்று. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவரும் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த உண்மை என்னவென்றால், அனைவரையும் நம்முடன் வைத்துக் கொண்டு வாழ முடியாது. அனைவராலும் நம்மை புரிந்து கொள்ள முடியாது. அனைவராலும் நம்மை மதிக்கவும் முடியாது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவரை மன அமைதி கிடைக்காது. ஏனெனில் மனிதன் அதிகமாக காயப்படுவது மற்றவர்களின் செயல்களால் அல்ல, அவர்களிடம் வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளால் தான். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இடத்தில் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். அதனால்தான் சாணக்கியர் கூறுகிறார், உன் மகிழ்ச்சியை மற்றவர்களின் கைகளில் கொடுக்காதே. அவர்கள் உன்னை மதித்தால் சந்தோஷம், மதிக்கவில்லை என்றால் சோகம் என்ற நிலை வந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் கட்டுப்பாடு உன்னிடம் இல்லை என்பதற்கான அர்த்தம் அதுதான். ஒரு நதி மலையிலிருந்து பிறந்து கடலை நோக்கி ஓடுகிறது. அதன் வழியில் கற்கள் வரும், முள் வரும், தடைகள் வரும். ஆனால் நதி யாரிடமும் சண்டை போடுவதில்லை. அது தமது பாதையில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் இறுதியில் அது கடலை அடைகிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். உன்னை மதிக்காதவர்கள் வரலாம், உன்னை அவமானப்படுத்துபவர்கள் வரலாம், உன்னை குறைத்து மதிப்பிடுபவர்கள் வரலாம். ஆனால் அவர்களுடன் போராடி கொண்டே இருந்தால் நீ உன் இலக்கை மறந்து விடுவாய். அவர்களை நிரூபிக்க முயற்சிக்கிற நேரத்தில் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும். அதனால்தான் அறிவாளி மனிதன் தனது ஆற்றலை பாதுகாக்கிறான். அவன் தேவையில்லாத மனிதர்களுக்காக தனது நேரத்தை வீணாக்க மாட்டான். பலர் நினைக்கிறார்கள், ஒரு நாள் நான் வெற்றி பெற்று அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று. ஆனால் சாணக்கியர் கூறுகிறார், உன் வெற்றி யாருக்காவது பதில் சொல்வதற்காக இருக்கக்கூடாது. அது உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இருக்க வேண்டும். ஏனெனில் மற்றவர்களை தோற்கடிப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சி தற்காலிகம். ஆனால் உன்னை நீ வெல்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சி நிரந்தரம். நேற்று இருந்த உன்னை விட இன்று சிறந்த மனிதனாக மாறினால் அதுவே உண்மையான வெற்றி. நேற்று இருந்த உன் பலவீனங்களை வென்றால் அதுவே உண்மையான சாதனை. ஒரு காலத்தில் உன்னை மதிக்காதவர்கள் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்களாக தோன்றியிருக்கலாம். அவர்கள் பேசினால் சந்தோஷம், பேசவில்லை என்றால் சோகம். அவர்கள் பாராட்டினால் உற்சாகம், அவர்கள் குறை சொன்னால் மனவேதனை. ஆனால் காலம் ஒரு பெரிய ஆசிரியர். காலம் செல்ல செல்ல ஒரு உண்மை புரியும். யார் வந்தாலும் வாழ்க்கை தொடரும், யார் சென்றாலும் வாழ்க்கை தொடரும். நம்முடைய மதிப்பு ஒருபோதும் மற்றவர்களின் கருத்துகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை. அது நம்முடைய குணத்தால், நம்முடைய செயல்களால், நம்முடைய தன்னம்பிக்கையால் தீர்மானிக்கப்படுகிறது. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதன் தனது மதிப்பை அறிந்து கொண்டால் உலகம் அவனை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கும். ஏனெனில் உலகம் உன்னை நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான் பார்க்கிறது. நீ உன்னை சாதாரணமானவன் என்று நினைத்தால் உலகமும் அப்படித்தான் நினைக்கும். நீ உன்னை மதித்தால் உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் சுயமரியாதை என்பது அகங்காரம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் அடித்தளம். சுயமரியாதை இல்லாத மனிதன் எப்போதும் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருப்பான். சுயமரியாதை உள்ள மனிதன் தமது பாதையை தானே உருவாக்குவான். இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன்னை தேடி வரலாம். இன்று உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன்னுடன் பேச விரும்பலாம். இன்று உன்னை சாதாரணமாக பார்த்தவர்கள் நாளை உன் வெற்றியை பார்த்து வியக்கலாம். ஆனால் அந்த நாளுக்காக வாழாதே, அந்த நாளுக்காக காத்திருக்காதே. ஏனெனில் உன் வாழ்க்கையின் நோக்கம் யாரையாவது வருத்தப்பட வைப்பதல்ல. உன் வாழ்க்கையின் நோக்கம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவது. நினைத்துப்பார், ஒரு மரம் பழம் தரும்போது யாருக்காக தருகிறது? தம்மை கல்லால் அடித்தவர்களுக்கு அல்லவா? தம்மை பாராட்டியவர்களுக்கு அல்லவா? இல்லை, அது தமது இயல்பின் காரணமாக பழம் தருகிறது. அதுபோல நீயும் உன் இயல்பை இழக்கக்கூடாது. யாராவது உன்னை மதிக்கவில்லை என்பதற்காக நல்ல மனிதனாக இருப்பதை நிறுத்தாதே. யாராவது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக உன் கனவுகளை கைவிடாதே. யார்